மூதூர் பகுதியிலுள்ள சுமார் 90% வயல் நிலங்களுக்கான நீரை விநியோகிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் 6000 ஏக்கர் வயல் நிலப்பரப்பு நீரின்றி முற்றாக அழிந்துவிடும் நிலையில் உள்ளதாக பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இதேவேளை மூதூரை அண்டிய பிரதேசங்களில் உள்ள 4000 ஏக்கர் வயல் நிலப்பரப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதனிடையே சட்டவிரோதமாக நீர் மறைக்கப்படுவதும் மற்றும் பதிவு செய்யப்படாத வயல் நிலங்களுக்கு நீர் வழங்குவதே இந்த நிலைமைக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வயலும் எங்களுக்கு வயல் விதைக்கும் போது தந்த தண்ணியை தவிர இதுவரையில் எங்களுக்கு நீர்வனம் வழங்கப்படவில்லை. எங்களுக்கு நீரை தரும்போது இடையில உள்ளவர்கள் நீரை மறைத்து அவங்களை பிரயோசனைப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். எங்களுக்கு நீரை விடும்போது எங்களோட வெளிகளுக்கு வந்து சேரவில்லை. இந்த வெளி சேரவின காரணமாக எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நாங்கள் சகல முறைகளும் பேசிக்கொண்டு எங்களுக்கு சொன்ன முறை எங்களோட பேச்சுகளை அங்கீகரிக்கப்படவில்லை. எனினும் மூதூர் பிரதான வாய்க்காலில் நீர்மட்டம் குறைந்துள்ள நிலையில் நீர் பம்பிகள் மூலம் வேளாண்மைக்கு தேவையான நீர் பாய்ச்ச நடவடிக்கை எடுத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்த போதிலும் அவர்கள் அசமந்த போக்கை கடைபிடிப்பதாக பிரதேசத்தின் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தண்ணி வந்து சேருதில்லை. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நாங்க வழங்கப்படுத்தினா அந்த ஆக்கள் தண்ணி தாரேன் 1 நாள் 2 நாள் தாரங்கிறாங்க. எங்களுக்கு எக்காரணம் கொண்டும் தண்ணி வந்து சேருதில்லை. மூதூருக்கு கேட்டா தாரேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. தண்ணி வந்து சேருதில்லை. இது என்ன காரணம் எங்களுக்கு தெரியாது. பக்க சார்பாக நடக்கிறாங்க. மூதூர் பகுதியில்